ஈஸிவே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் கோடை வந்து எங்கே டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஸ்டமில் பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அந்த மாதிரி பைத்தான் டைப் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இ, ஆட்டாம், தோனி, பைட்ராம், விம், ஸ்பைடர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பைத்தான் கோட் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் ஐடிஎல்இ தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் கோடிங் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தட் மீன் உங்கள் விண்டோஸில் என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் செக்யூரிட்டி போயிட்டு சிஸ்டம் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் மோட்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன அர்த்தம்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஷெல்லில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஷெல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஐடிஎல்இ ஷெல் காட்டுது பாருங்கள். ஸோ ஷெல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கிறது தான் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நியூவாக ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ரன் ஸ்க்ரீன் கொடுத்து தட் மீன் ரன் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்டே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு இன்புட் தரேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, நான் வந்து ஒரு பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் நான் இன்புட் தரேன், எனக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இதனால தான் இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பைத்தானை. ஓகே, சப்போஸ் நான் பிரிண்ட் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் C++லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் F9 கொடுத்து தான் ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம ரன்னே பண்ணல, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் ஒரு கோட் டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே, இது மாதிரி ஏக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், பிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா 10 அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரன் பண்ணுற ஸ்க்ரீன்லேயே நான் என்ன பண்ணுறேன், என் ப்ரோக்ராமை டைப் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் மோட்னா இந்த மாதிரி நியூ ஃபைல் கொடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம ப்ரோக்ராமே டைப் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், பிரிண்ட் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் நீங்கள் பிரிண்ட் இல்லாமல்லாம் வெறும்னே ஸ்டேட்மெண்ட் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட்லாம் ஆகாது, பிரிண்ட் கொடுத்து தான் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எக்ஸசைஸ் 1.pyன்னு கொடுக்கணும். .pyன்றது எதுக்காகனா அப்போ தான் நம்மளோட பைத்தான் இன்டரப்டாருக்குள்ளே போகும். அதுக்காக தான் நம்ம .pyன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரன் போயிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லைனா ரன் மாடியூல் கிளிக் பண்ணாலே போதும். அவுட்புட் பாருங்களேன், ஹாய் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ 2 மோடில் உங்களுக்கு எந்த மோட் கம்ஃபர்டபுளோ அதில் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணது எல்லாமே போயிடும். ஓகேவா? சரி, நமக்கு டைப் பண்ணது எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் ஒரு பிரிண்ட் எடுக்கணுமோ இல்லை ஃப்யூச்சரில் எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணி தான் சேவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பர்டிகுலர் ஃபோல்டரில் அது இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் மோடில். இப்போ இன்ட்ராக்டிவ் மோட்லலாம் பாருங்களேன், நான் இப்போ 5ன்னு கொடுத்துட்டு ஒரு தடவை என்டர் தட்டிட்டேன்னா என்னால் பண்ண பேக் ஸ்பேஸ் கொடுத்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ A = 10 கொடுத்துட்டு B = 5 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்னோட ஏவோட வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ A = 7 அப்படின்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்னால் இன்ட்ராக்டிவ் மோடில் நான் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஒரு தடவை கொடுத்து நான் என்டர் தட்டிட்டேனாலே அது 0s and 1s கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ எதுக்காக நான் ஸ்கிரிப்ட் மோட், எதுக்காக இன்ட்ராக்டிவ் மோட் யூஸ் பண்ணுறேன்றது தெரியுதா? ஸோ ஸ்கிரிப்ட் மோட் யூஸ் பண்ணால் நான் சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படி கிடையாது, அட் அ டைம் மட்டும்தான் செஞ்சு பார்க்க முடியும். ஓகே, மறக்காமல் ஈஸி வேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.